Hi friends, welcome to Mehendi and Me YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் வச்சியே எப்படி ஏர் ட்ரை க்ளே வந்து மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர், வாட்டர், கலர் வந்து ஆப்ஷனல் தான், ஃபுட் கலர், நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு விதமான ஷாம்பூ அண்ட் தென் ஆயில். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி வந்து சூப்பராக கார்ன்ஃப்ளவர் மாவில் ஏர் ட்ரை க்ளே மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. இப்போது நம்ம அந்த எடுத்துருக்க கார்ன்ஃப்ளவரில் ஷாம்பூ வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். ஷாம்பூ எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக தண்ணி எடுத்து சேர்த்துட்டோம்னா அது ஒரு மாதிரி லிக்விடாக இருக்கும். ஆனால் கையில் எடுக்கும் போது ரொம்ப அப்படியே திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஷாம்பூ சேர்த்தோம்னா அது ஒரு மாதிரி கல்லாக ஆகிடும். நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் அப்படியே இந்த திக்னஸ் கிடைக்கும் ஈஸியாக. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு ஷாம்பூ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஷாம்பூ வந்து ஸ்கிப் பண்ணாமல் உங்கள்கிட்ட என்ன ஷாம்பூ, என்ன கலரில் ஷாம்பூ இருக்கோ அந்த ஷாம்பூ என்ன ஷாம்பூ இருந்தாலும் நீங்கள் அந்த ஷாம்பூ சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை, ஷாம்பூவுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம் ஏதாவது சேர்த்துக்கலாம், லைக் ஃபெவிகால் அந்த மாதிரி வந்து ஏதாவது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஷாம்பூ யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த கன்சிஸ்டன்சி அளவு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கல்லாக இருக்க மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஒயிட்டாக வேணுனாலும் ஒயிட்டாக சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்படியே லிக்விடாக சேர்க்காமல் அப்படியே வந்து பவுடராக சேர்த்துட்டேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் திரித்திரியாக இருந்தது. நீங்கள் வந்து இந்த ஃபுட் கலர் சேர்க்குறீங்க அப்படின்னா லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தண்ணியை சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப கம்மியாக தண்ணி சேருங்க. நான் அவ்வளோ கம்மியாக தண்ணி சேர்த்துமே வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லிக்விடாகவே வந்து ஆயிடுச்சு. நீங்களே பார்க்கலாம், இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோ நான் கம்மியாக தண்ணி சேர்த்துமே இந்த மாதிரி ஆகிடும், பிகாஸ் அது கார்ன்ஃப்ளவரோட அந்த இது. ஸோ இப்போ நம்ம லைட்டாக வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்து அது மேலே தூவி விடும் போது அது கொஞ்சம் வந்து திக்காக ஆகிற மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா வந்து அதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கணும். அந்த 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 சப்ஸ்டன்ஸ், அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்பூன்லேயே தான் வச்சு மிக்ஸ் பண்ணணும். கையில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கையிலலாம் வந்து ஒட்டிக்கும். ஸோ இப்போ இந்த அளவு வந்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக அதில் வந்து ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஆயில் சேர்த்துட்டு அப்புறமா நீங்கள் ஹேண்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அப்போ நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால அவ்வளோவா நம்மளுக்கு வந்து ஒட்டாது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆயில் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் ட்ரை க்ளே வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் கடையில் வாங்குறத விட சூப்பராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடை யாராவது முன்னாடியும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். நான் உங்களுக்கு இழுத்துலாம் காட்டுறேன் பாருங்கள். கடையில் நீங்கள் எப்படி அந்த ஏர் ட்ரை க்ளேவை வந்து ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ண முடியுமோ அதே மாதிரி வந்து பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் செஞ்ச ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி விளாடிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ளோர்லலாம் வந்து ஒட்டாது. ஒரு கொஞ்ச நேரம் ஹேண்ட் யூஸ் பண்ணி விளாட்னா தான் வந்து அது செட்டில் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.